Hello friends, welcome back to own cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரெட் வச்சு சூப்பரா ஒரு கேக் எப்படி பண்றது அப்படிங்கறத நான் செஞ்சு காட்றேன். அதுபோக whipping cream எப்படி பெர்ஃபெக்ட்டா செய்யறது அப்படிங்கறது நான் இந்த வீடியோல கவர் பண்ணிக்கிறேன். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம். இப்போ நான் 6 ஸ்லைஸ் சாஃப்டான மில்க் பிரெட் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த ஓரங்கள் எல்லாமே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கிற பிரெட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு பவுலில் சுகர் சிரப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் விப்பிங் க்ரீம் பண்ணிடலாம். இதில் 1 கப் அளவுக்கு நல்ல சில்லுன்னு இருக்கிற விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாகவே விப்பிங் க்ரீம் கிடச்சிரும். ஹேண்ட் விஸ்க் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அப்புறம் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு நம்ம விப்பிங் க்ரீம் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். அமுல் ஃப்ரெஷ் க்ரீமை வச்சு விப்பிங் க்ரீம் பண்ண முடியாது. விப்பிங் க்ரீம் வச்சு தான் நமக்கு இந்த க்ரீம் பண்ண முடியும். நிறையா வீடியோஸில் காட்டியிருப்பாங்க. நானுமே ட்ரை பண்ணியிருக்கிறேன். அந்தளவுக்கு நல்லா வராது. நம்ம பீட் பண்ணும்போது நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் நல்லா க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரும். கைவிடாமல் நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் க்ரீமியாக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இதில் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பவுல் கனெக்ட் பண்ணினா ஒரு அரை கப் சேர்த்துக்கோங்க, சரியாக வரும். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். ஓரங்களில் இருக்கிறது எல்லாத்தையும் உள்ளே இழுத்து விட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். விப்பிங் க்ரீம் வந்து நமக்கு 1 kg, 1/2 kg அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் நம்ம ஒரே நேரத்தில் ஃபுல்லாகவே செய்ய மாட்டோம். தேவையான அளவு மட்டும் எடுத்துட்டு மிச்சத்தை நல்லா டைட்டாக ஒரு செல்லோ டாப் வச்சு அந்த ஓப்பனை நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை ஃப்ரீசரில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கேக் பண்ணும்போது அதை சில்லரில் போட்டுட்டு அது கொஞ்சம் லிக்யூட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க. ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் க்ரீம் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. ஸ்பீட் வந்து ஒரே ஸ்பீடில் வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இந்த பவுலை கவுத்துனீங்க அப்படின்னா கீழே விழுகாமல் இருக்கணும். அதுதான் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் கேக் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னா இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்ளை பண்ணுற டயத்தில் நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அந்த போர்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ரெட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரியே ஒவ்வொரு லேயராக நீங்கள் ப்ரெட்டு, அதுக்கப்புறம் சுகர் சிரப், அதுக்கப்புறம் க்ரீம், இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக மேலே மேலே வச்சு எடுத்துக்கலாம். க்ரீம் வந்து ரொம்ப நேரம் வெளியே இருந்தது அப்படின்னா உடனே மெல்ட் ஆகிடும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு லேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்படும் போது நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக அப்ளை பண்ணியாச்சு. மேலேயும் நல்லா ஈவனாக கரெக்டாக நல்லா ஸ்மூத்தாக வர்ற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணலாம். அது பண்ணுற வரைக்கும் இந்த கேக்கை நான் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ மிச்சம் இருக்கிற விப்பிங் க்ரீமில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பைப்பிங் பேக்குக்கு இதை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கேக் மேலே ஒரு சிம்பிளான டிசைனில் நான் டெக்கரேட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பராக கேக் ரெடி ஆகிட்டு. அது ப்ரெட் வச்சு செஞ்சோன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.